பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் திருப்பெயரிலே ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறைவேண்டல் எடுப்போம். எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, கேருண்பிகளும் சேராபின்களும் உம்முடைய சந்நிதியிலே பிரசன்னராயிருந்து இடையறாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க தருவாயிலே இந்த சபையினுடைய அங்கத்தினராக கிறிஸ்துனுடைய உடலிலே இணைந்திருக்கின்ற ஒரே உடலிலே இணைந்திருக்கின்ற பல்வேறுபட்ட உறுப்புகளாக அங்கங்களாக இணைந்து இந்த மாதத்திலே இரண்டாம் பரிசுத்த ஓய்வு நாளின் ஆறலிலே நாங்கள் பங்கேற்கின்ற வாய்ப்பை கொடுத்தபடினாலே உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உமக்கு கோடான கோடி துதி தோத்திரங்கள் ஏறெடுக்கின்றோம். சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவமாக சொல்லுகின்ற வார்த்தையின் அடிப்படையிலே தோத்திர பலியிடுகின்றவர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்ற திருவசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக, ஆண்டவா, கடந்து வந்த பாதைகளை நாங்கள் ஒரு விசையாக திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்து உம்மை அகமகிழ்ந்து நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற எண்ணில் அடங்காத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபையின் எத்தனங்களுக்காக மீண்டும் மீண்டுமாக உமக்கு துதி தோத்திரம் எடுக்கின்றோம். இந்த வழிபாட்டாலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக இந்த ஆறு மூலமாக நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற போற்றுதல்கள், துதிகள், விண்ணப்பங்கள், கேட்கப் போகின்ற செய்தி, இவை யாவற்றுமே எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு படிகளாக, வளர்ச்சிக்கல்லாக நீர் அமைத்து தந்திருளும். இயேசு வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வண்ணமாகவும் இந்த வழிபாட்டு ஆரணைக்கு ஆரம்பமாகவும் நாம் இருக்கின்ற இடங்களிலேயே கிறிஸ்து சபை பாமாலையிலே முதலாவது பாடல் வழியாக ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆத்துவமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன், அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலுயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்ற கிறிஸ்தபை பாமாலிலே முதலாவது பாடல் வழியாக ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரே திருபாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன், அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி கோபம் கொண்டு மாருள் ஈயும் என்று மாறாதோர் துதி அல்லேலூயா அவர் உண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசமன்னோர் நன்மையே
சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. நாம் இருக்கின்ற இடங்களிலே தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆறுமுறைகளிலே 2ஆம் ஆறுமுறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவனை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தோ முழங்கால் படியிட்டோ திருத்துவ கடவுளை நாம் போற்றலாம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டோ அமர்ந்தோ கடவுளை நோக்கி நம்முடைய வேண்டுதலை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு செலுத்தினீரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிபவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். மனம் திருந்திய மைந்தர் தனக்குள் எடுத்த தீர்மானம், நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் புது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்றான். இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம், காலம் கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நம்பிக்கை வையுங்கள் என்றார். எபிரேய நிர்வாகியோனும் நமது பலவீனத்தக்கதாக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று தன்னுடைய கடிதத்திலே பதிவு செய்திருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தோ முழங்காட்படியிட்டோ மௌனமாக நம்மை நாமே சில நொடிகள் பரிசோதனை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ கடவுளின் இரக்கத்தை பெறுவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகின்ற மனுஷி சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான், நாசமடைவாள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறுகீழாக மூடி மறைத்துக் கொள்கின்ற வண்ணமாக நான் எத்தனையோ முறை உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று மனம் திரும்பாத எருசலேம் நகரத்தை பார்த்து நமது மீட்பெரும் மெய்ப்பெருமான இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரே, அதே கண்ணீரை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் நிமித்தமாக, மனம் திரும்பாத பகுதி நிமித்தமாக இயேசு கண்ணீர் வடிக்கிறாரா? அன்றியும் மனம் திரும்புகின்ற ஒரே பாவின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னாரே, அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அந்தரங்கமான வெளியரங்கமான பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையிலே, அவர் சந்தோஷப்படுகின்ற வகையிலே, பரலோகம் சந்தோஷப்படுகின்ற வகையிலே நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போமா? நம்முடைய மனம் திரும்புதல் அடையாளமாக இரண்டாவது பாவ அறிக்கை துணை கொண்டு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடனே மன்னித்து புது வாழ்வுடைய நிச்சயத்தை அருளுவார் என்று உணர்வுடனும் உண்மையுடனும் இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கருத்தோடு அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும்.
எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளை இட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் இருக்கிற இடங்களிலே உட்காரலாம். என்றைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே முதலாம் பாடமாகவும், இரண்டாவது பாடமாக நாம் நிறுவ பாடமாகவும், மூன்றாவது பாடமாக நற்செய்தி பாடமாக படிக்க கருத்தாய் கவனமாக பின்பற்றும்படியாக மிக அன்புடன் சபையாரை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது திருமறை பகுதிகள் படிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 முடிய. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலில் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் ஜீவன்களை தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்பது பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
வசனங்கள் 20 முதல் 25 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 25 முடிய. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி, கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்திருந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். திருச்சபையோரே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இம்மாதம் நடைபெறுகின்ற 2வது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆறனிலே காணொளி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வழிபாட்டாளர்களில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தியும் காலை வந்தனங்களை திருச்சபையின் சார்பிலே கூறுவதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆங்காக இருக்கின்ற உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவின் சமாதானம் தங்கியிருப்பதாக. ஆமென். சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே இல்ல சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்காக கருதி அதை கடந்த 35 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு குருசேகத்தை நான் ஆயராக பணி புரிந்து கொண்டிருக்க சூழலிலே என்னுடைய வழக்கத்தின் அடிப்படையிலே ஒரு நாள் மாலை பொழுதினிலே ஒரு அன்பருடைய இல்லத்தை சந்திக்க நான் சென்றிருந்தேன். அந்த இல்லத்தை நான் சென்றடைந்து வீட்டுக்குள்ளாக என்னை அழைத்து சென்று அந்த குடும்ப தலைவரோடு அங்கே இருந்த இருக்கையிலே அமர்ந்து அவளோடு கூட சில நொடிகள் உரையாடல் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த அம்மையார் என்னை பார்த்து ஒரு வினாவை எழுப்பினார்கள். ஐயா, என்னுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் இப்போது +2 முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரியில் இணைந்து 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். சரிம்மா, என்ன? ஐயா, அவன் சிறு வயதில் இருக்கிற போது ஒழுங்காக ஞாயிறு பாடசாலைக்கு சென்றான். நல்ல விதமாக ஞாயிறு பாடசாலை மூலமாக கற்றுத்தந்த வேத வசனங்களை கற்றுக்கொண்டான். இப்போது திருமறை வாசிப்பதிலே சற்று தொய்வை நான் அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதுகின்றேன். காரணம், ஏன் இப்போதெல்லாம் நீ திருமறையை வாசிப்பதில்லை என்று என்னுடைய மகனை பார்த்து கேட்டபோது அவன் திருமறை சார்ந்ததான அநேக வினாக்களை இப்போது எழுப்பி கொண்டிருக்கிறான். அதிலும் மிக சிறப்பாக படைப்பை குறித்ததான வரலாற்றை குறித்து மிக ஆழமான சில சிந்தனைகளை, கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறான். என்னால் இயன்ற வரைக்கும் அவனுக்கு நான் பதில் எடுத்து கொண்டிருக்கிறேன்.
சில வினாக்களுக்கு என்னால் விடையளிக்க முடியவில்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை என்னோடு கூட அந்த அம்மையார் பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்து கொண்ட போது நான் அந்த அம்மையாரை பார்த்து கேட்டேன், சரி அம்மா உங்களுடைய பிள்ளை என்கின்ற சொல்லும்போது, ஐயா உள்ளே உட்காந்து படிச்சுட்டுக்கிறான், நான் தம்பியை கூப்பிடுங்க. கூப்பிட்ட போது தம்பியும் வந்தார். என்னை பார்த்து வணக்கம் ஐயா என்று சொன்னார். வணக்கம் என்று சொன்னேன். அமர சொன்னேன். தம்பி என்ன செய்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டால், அம்மாவுக்கு அநேக வருத்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வருத்தம், நீங்கள் சிறு வயதிலே திருமறையை படித்தது போது இப்பெல்லாம் படிக்கவில்லை என்று அம்மையார் கூறுகிறார்கள். என்ன ஆயிற்று என்று கேட்டேன். ஆங்கிலத்தில் இவனமாக கேட்டேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அதற்கு அந்த தம்பி சொன்னான், ஐயா நான் +2 படிக்கின்ற போது விஞ்ஞான படிப்பை நான் எடுத்து படித்தேன். விஞ்ஞானத்திலே படைப்பின் வரலாற்றை குறித்து படித்தபோது அங்கே இந்த உலகம் தானாக தோன்றியது என்று நான் விஞ்ஞான பாடத்தை படித்தபோது அறிந்து கொண்டேன். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புகின்ற ஏற்றுக்கொண்டிருக்கிற திருமறை புத்தகம் வேறொரு வரலாற்றை கூறுகிறது. கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐயா, நான் படித்த விஞ்ஞான உலகத்தினுடைய படைப்பின் வரலாறு உண்மையா, அல்லது இந்த திருமறை புத்தகம் கூறுகின்ற படைப்பின் வரலாறு உண்மையா, எது உண்மை என்று எனக்கு தெரியவில்லை என்று பகிர்ந்து கொண்டார். அன்பர்களே, அந்த பொறியியல் மாணாக்கருக்கு எழுந்த வினாவை போல இன்றைக்கும் விசுவாசிகளாகி உங்களுக்கும் எனக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் நமக்குள் எழுவது இயற்கையே. குறிப்பாக விஞ்ஞான உலகம் கூறுகின்ற படைப்பு வரலாறு உண்மையா, அல்லது 6000 வருடங்கள் உடைய இந்த படைப்பின் வரலாறு உண்மையா என்கின்ற ஒரு ஆன்மீக வினா நமக்குள் எழுகின்ற போது, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி என்பது. படைப்பு கடவுளின் மகிமையை பறைசாற்றுதல் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பினை படிக்க கேட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகளில் மையமாக கொண்டு மட்டுமல்ல, இன்னும் சிலவிதமான திருமறை வசனங்களை ஆதாரமாக கொண்டு 3 துணை தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களோடு கூட இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். இவ்வுலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் அந்த இறைவனின் அன்பினையே ருசித்து பாராயோ, நீ எடுத்து கூறாயோ. இவ்வுலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் அந்த இறைவனின் அன்பினையே ருசித்து பாராயோ, நீ எடுத்து கூறாயோ.
படைத்தார் இப்பாருலகை, படைத்து பராமரித்தார். நாம் பாவமே செய்தாலும் அவர் எப்போதும் நம்முடனே. படைப்பின் மீதினிலே பரிவும் அன்பும் கொண்டார். படைப்பின் மீதினிலே பரிவும் அன்பும் கொண்டார். பாவத்தையே வெறுத்தார், பாவியையோ நேசித்தார். இவ்வுலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார். அந்த இறைவனின் அன்பினையே ருசித்து பாராயோ, நீ எடுத்து கூறாயோ. அன்பரே, இந்த ஆண்டவரே, creation proclaims God's glory. படைப்பு கடவுளுடைய மாட்சிமையை பறைசாற்றுதல் என்ற தலைப்பின் ஊடாக இன்றைக்கு படைப்பை குறித்து நாங்கள் இறைமக்களாக இணைந்து சில திருமறை வசனங்களை மையமாக கொண்டு இந்த தியானத்திலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முற்படுகின்றோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் காணொளி வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தியானத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்ற விளைகின்ற இறைமக்கள் அத்துணை பேருடைய இருதயத்தின் சிந்தனைகளோடு கூட உமது கிருபை தங்கியிருப்பதாக சுவாமி. ஆமென். Creation proclaims God's glory. படைப்பு கடவுளின் மகிமையை பறைசாற்றுதல் என்ற தலைப்பினை நாம் சிந்திக்கின்ற போது, வீடுகளிலே இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அல்லது குடும்பத்திற்குரிய திருமறை புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொள்ளும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனம், 2 அதிகாரம் 19 வசனம். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நமக்கு இந்நாளுக்குரிய தலைப்பு எழுத்தியபுகின்ற சிந்தனைக்குரிய துணை தலைப்பு படைப்பாளரும் பண்பும் என்பது. படைப்பாளரும் பண்பும் என்பது இன்றைக்குரிய தலைப்பிலே உங்களோடு கூட நான் முன்வைக்கின்ற துணை தலைப்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்னுடைய முகவரையிலே நான் சொன்ன வண்ணமாக பொறியியல் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற அந்த தம்பியரோடு நான் பேசின உரையாடலில், எந்த வரலாறு உண்மை ஐயா, நான் விஞ்ஞானத்திலே படித்து விஞ்ஞான உலகம் சொல்லுகின்ற படைப்பின் வரலாறு உண்மையா, அல்லது 6000 வருடங்கள் வரலாற்றை உடைய இந்த திருமறை புத்தகம் கூறுகின்ற படைப்பின் வரலாறு உண்மையா என்ற ஒரு வினாவை அந்த மகன் எழுப்பினார். குறிப்பாக அன்பர்களே, இந்த படைப்பை குறித்து சிந்திக்கின்ற போது நாம் 2 கோட்பாடுகளுக்கு விடையளிக்க கண்டிப்பாக முற்பட வேண்டும். முதலாவதாக, விஞ்ஞான உலகம் கூறுகின்ற படைப்பின் வரலாற்றுக்கு நாம் முதலாவதாக விடையளிக்க வேண்டும். இந்த உலகம்
அமீபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு செல்லின் மூலமாக இந்த உலகம் உருவானதாக உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்ற நூலை எழுதின டார்வின் அவர்கள் தியரி ஆஃப் எவல்யூஷன் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இந்த புத்தகத்திலே அவர் பல்வேறுபட்ட காரியங்களை எடுத்துரைக்கின்றார். ஒவ்வொரு உயிரினமும் எவ்வண்ணமாக படிப்படியாக உருவெடுத்திருக்கிறது, பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது குறித்து அவர் தன்னுடைய நூலிலே எழுதி வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லுகின்ற கூற்றின் அடிப்படையில் நாம் காணுகின்ற போது இந்த உலகம் எவ்வாறாக உருவாயிற்று, இந்த பிரபஞ்சம் எவ்வண்ணமாக உருவாயிற்று என்று அவர் தன்னுடைய நூலிலே தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொல்லப்படுகிற அந்த கோட்பாட்டிலே அவர் விளக்குகின்ற போது இந்த உலகம் ஒன்று பக்கத்திலே 42 பூஜ்ஜியங்கள் போட்டால் எந்த வருடங்கள் வருகிறதோ அத்துணை வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகம் பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப நாட்களிலே கண்ணுக்கு புலப்படாத சூரியனை விட பல மடங்கு விசாரமுள்ளே அநேக கோளங்கள் சுற்றி கொண்டிருந்தது. அவை ஒரு காலகட்டத்திலே புவி ஈர்ப்பு தன்மையிலிருந்து பிரிந்துபட்டு ஒன்றை ஒன்று மோதி இவ்வண்ணமாக உலகம் உருவாயிற்று என்று அவர் தன்னுடைய நூலிலே எழுதி வைத்திருக்கின்றார். அன்பர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறார். டார்வின் சொல்கிறார், அமீபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு செல்லிருந்தான் இந்த உலகம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். நாம் கேட்கின்ற கேள்வி, இந்த அமீபா என்ற செல்லை உருவாக்கினது யார்? ஒருவேளை ஒரு செல்லிருந்து இந்த உலகம் உண்டாயிற்று என்று சொன்னால் அந்த ஒரு செல்லை உண்டாக்கினது யார் என்பது ஆன்மீகவாதிகளாக நாம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக அன்பர்களே, இன்றைக்கு அநேகர் தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று அழைக்கப்படுகின்ற டார்வினுடைய கோட்பாட்டை படித்து அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகம் தானாகவே தோன்றிவிட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்று நூலை எழுதின டார்வின் ஒரு ஆன்மீகவாதியாகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்து மரித்திருக்கிறார். தன்னுடைய நூலின் முடிவுரையிலே அவர் இவ்வண்ணமாக பதிவு செய்கிறார். பல யுகங்களாக உயிரற்று கிடந்த பொருளினின்று உயிரை தோன்ற செய்து மேலும் பல கோடி ஆண்டுகளில் உயிர் வகைகளை வளரச் செய்து இறுதியில் மனிதரையும் படைத்தார் என்று கூறுவது கடவுளின் மாண்பை மேலும் சிறக்க செய்கிறது என எழுதி இறுதி வரை தியரி ஆஃப் எவல்யூஷனை உருவாக்கின டார்வின் கடவுள் பற்று உடையவராகவே வாழ்ந்தார் என அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் இந்த குறிப்பு பல பேருக்கு தெரியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இப்படி டார்வின் இறைப்பற்று உடையவராக வாழ்ந்திருக்கிற சூழலிலே இரண்டாவதாக இன்னொரு கோட்பாடு இருக்கிறது, நாத்திகம், ஏத்திசம் என்று சொல்வார்கள். இந்த நாத்திகவாதனுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு சொன்னால் தேர் இஸ் நோ காட் என்பது, கடவுள் இந்த உலகத்திலே இல்லை என்கின்ற வாதத்தை நாத்திகவாதிகள் முன்வைப்பார்கள். ஆனால் சங்கீதம் 14:1 நாம் படிக்கிற போது அங்கே சங்கீதக்காரருடைய அனுபவம் என்ன? கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய மனதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதுகிறார். நான் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பிலே ஃபிலாசபி அண்ட் ரிலிஜனை படித்தேன். இந்த ரிலிஜனை பற்றி படிக்கிற போது மெய்கண்டார் எழுதியிருக்கின்ற சைவ சித்தாந்த நூலிலே கடவுளை பற்றி இவ்வண்ணமான ஒரு சூத்திரத்தை சொல்கிறார். இலது இலது எனில் உளது. மீண்டுமாக சொல்லுகின்றேன், இலது இலது எனில் உளது என்று மெய்கண்டார் சொல்வார். அதனுடைய பொருள் என்ன? எந்த ஒரு பொருள் இல்லை இல்லை என்று வாதிடுகிறார்களோ அது இருக்கிறது என்று பொருள். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன்,
காமராஜர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் அவர் வாழ்ந்தார் என்று பொருள். ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் இருக்கிறது என்று பொருள். அதே வண்ணமாகத்தான் கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள விசுவாசிக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அன்பர்களே. சமய நம்பிக்கை உள்ள நம் நம்பிக்கை கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கான ஆதாரங்கள் பழைய புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே தூய ஆவியால் உந்தப்பட்ட தாசர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். யோவான் 1 அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது என்று எழுதுகின்ற போது யோவான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று படைப்பை கடவுள்தான் படைத்தார் என்று கூறுகிறார். இது மட்டுமல்ல, சங்கீதம் 97 6-7 வசனங்களிலும் ஏசாயா 37:16 40 அதிகாரம் 12 வசனத்தையும் 26 வசனத்திலையும் நாம் படிக்கிற போது கடவுள்தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா, படைப்பாளர் என்று ஆணித்தரமாக தாசர்கள் பதிவு செய்திருக்கிறார். அன்பர்களே, மனித நடைமுறை வாழ்விலே நாம் அதிகமாக நேசிக்கின்ற பொருளை, உடைமையை, நம்முடைய கண்களுக்கு முன்பாக மிக மிக அழகாக காணப்படுகிற காரியங்களை யாராகிலும் தொட்டுவிட்டால் நமக்கு மிக மிக கோபம் வரும். இது உலக இயற்கை. நாம் நேசிக்கின்ற பொருளை, நம்முடைய கண்களுக்கு மிக மிக அழகாக இருக்கிற பொருளை யாராவது தொட்டுவிட்டால் நமக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வரும். இதே போட்டுதான் அன்பர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். படைக்கின்ற ஒவ்வொரு நாளினுடைய முடிவிலும் கடவுள் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று மட்டுமல்ல, யூத திருமறையிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த வார்த்தையை படிக்கின்ற போது இந்த வார்த்தை எவ்வண்ணமாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுவது சொன்னால், கடவுள் தான் படைத்த படைப்புகளை மிக மிக அழகாக இருக்கிறது, நல்லது என்று கண்டார் என்றுதான் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு கடவுள் மிக மிக அழகாக நலமாக இருக்கிறது என்கின்ற அந்த படைப்பை கடவுள் என்ன செய்தார் என்று பார்க்கிற போது ஆதியாகமம் 2 அதிகாரம் 19 வசனத்திலே கடவுள் தான் படைத்த படைப்புகள் அத்தனையும் தன்னுடைய கரங்களின் மூலமாக மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்டு ஆதாமிடத்திலே கொண்டு வந்து அந்த ஆளுகின்ற பொறுப்பை அவருடைய கரங்களிலே கொடுத்தார். பயன்படுத்திக் கொள்கின்ற பொறுப்பை, பண்படுத்துகின்ற பொறுப்பை அவருக்கு கொடுத்தது மட்டுமில்லை, 2 அதிகாரம் 19 வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சொன்னால், பெயர் வைக்கின்ற பொறுப்பை ஆதாமிடத்தில் கொடுத்தார் என்று பார்க்க. அன்பர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொறுப்பு, அல்லது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் பெயர் வைக்கின்ற பொறுப்பிலே பாட்டன் பாட்டியாக, பெற்றோராக கண்டிப்பாக நம்முடைய பங்களிப்பு இருக்கும். பெயர் வைக்கின்ற பொறுப்பு நம்முடையது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிற போது படைப்புகளெல்லாம் படைத்த பிற்பாடு கடவுள் செய்த காரியம், இந்த பெயர் வைக்கின்ற பொறுப்பை தன்னால் உருவாக்கப்பட்ட, தன்னுடைய சாலிலே ரூபத்திலே படைக்கப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற ஆதாமிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் நண்பர்களே படைப்பாளுடைய மிக உயர்ந்த பண்பாக நாம் காணுகின்றோம். தமிழிலே ஒரு சொற்சொல் உண்டு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க சொல்வார். ஆகவே இன்றைக்கு கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி, படைப்பு கடவுளுடைய மகிமை பறைசாற்றுகின்ற அந்த தலைப்பின் ஊடாக நமக்கு கிடைத்த முதல் துணை தலைப்பு படைப்பாளரும் பண்பும். இந்த பண்பு எத்தகையது?
மிக மிக அழகாக இருக்கிறது என்று தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டிய கடவுள் படைப்பாளர் இந்த மாபெரும் படைப்பை உருவாக்கி தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை கொடுத்து பெயர் வைக்கின்ற பொறுப்பை அவர் தனக்குத்தானே இழந்து கொண்டு மனிதர்களை கொடுத்தார். இது அவருடைய பண்பை காட்டுகின்ற ஒரு சிறப்பாக நாம் காண முடியும். இரண்டாவதா, creation proclaims God's glory. படைப்பு கடவுளுடைய மகிமையை பறைசாற்றுதல் என்ற தலைப்பில் நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது துணை தலைப்பு சங்கீதம் 8:5 முதல் 8 வசனங்கள். பவுலடிகளார் ரோமாபுரியருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களிலே இந்த 2 வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது ஆன்மீக பதிவு படைப்பும் பரிதவிப்பும் என்பது. முதலாவதாக குறிப்பிட்டேன் படைப்பாளரும் பண்பும். இரண்டாவதாக படைப்பும் பரிதவிப்பும். அன்பர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற போது படைப்புகள் யாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்திட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர் நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தை படைத்தார். We are all interdependent with one another or with each other என்று சொல்லலாம். படைப்பிலேயே நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுகின்ற ஒரு தன்மையை கடவுள் அந்த நிலையோடு கூட படைத்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. கடவுளால் நல்லது என்று காணப்பட்ட இந்த உலகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்று வினா எழுப்பி விடை காணுகின்ற போது முதலாவதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலும் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் உள்ள பகுதியிலே நாம் படிக்கிற போது கடவுள் பகல் இரவை உண்டாக்கினார். இந்த பகல் இரவு எதற்கு? நாம் காலநிலையை அறிந்து கொள்வதற்காக. இப்படி ஆரம்பத்திலே கடவுள் காலநிலையை அளவிடுவதற்காக பகல் இரவை உண்டாக்கினார். ஆனால் இப்போதிருக்கின்ற நிலை என்ன? எல் கேமினோ என்று விஞ்ஞானிகளால் அழைக்கப்படுகின்ற பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றத்தின் விளைவாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்தந்திருக்கின்ற 4 பருவநிலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மழை பெய்ய வேண்டிய நேரங்களிலே மழை பெய்யாமல், பெய்யக்கூடாத நேரங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே வண்ணமாக கோடை உஷ்ணம் எப்போது வரும், எந்த மாதத்தில் வரும் என்ற நிலைப்பாடு அற்றவர்களாக நாம் இப்படிப்பட்ட பருவநிலை மாற்றத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவதாக இந்த பருவநிலைக்கு மனிதன் ஆபத்தை விளைவித்து விட்டார் என்று காண்கிறோம். குறிப்பாக குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகளாவிய காணப்படுகின்ற வெப்பநிலை இன்றைக்கு இருக்கின்ற சூழலை பார்க்கிற போது அண்டார்டிகா, ஆர்டிகா போன்ற பனி பிரதேசங்களில் காணப்படுகின்ற பெரிய பெரிய பனிப்பாறைகள் உருகி விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற ஒரு நிலை என்ன? பனிப்பாறைகள் இன்றைக்கு உருகி கொண்டிருக்கிறது. கடல் மட்டத்தோடு கூட இருக்கின்ற அநேக லட்சக்கணக்கான தீவுகள் இன்னும் சில ஆண்டுகளிலே அது கடலுக்குள் போய்விடும். மிக சிறப்பாக கடலோரத்தில் இருக்கின்ற அநேக நாடுகளில் இருக்கின்ற பட்டணங்கள் கடலிலே மூழ்கிவிடும் என்ற ஒரு ஆபத்தான செமிக்கையை விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக தொடர்ந்து படிக்கிற போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கடவுள் செய்த இரண்டாவது படைப்பு ஆகாய விரிவு, வானம். இந்த வானத்திற்கும் இன்றைக்கு மனிதன் பாதகத்தை உண்டாக்கிவிட்டார். எவ்வண்ணமாக? அன்பர்களை, கடவுளுடைய படைப்பை நாம் பார்க்கிற போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி மிக மிக அழகான ஒரு கோலம். இந்த கோலத்திற்கு மேலே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்குமாக கடவுள் படைக்கின்ற போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்
நேரடியாக உலகத்தை தாக்காமல் இருக்க, உயிரினங்களை தாக்காமல் இருக்க கடவுள் இந்த பூமிக்கு மேலாக பல கிலோமீட்டர் வரைக்குமாக ஓசோன் என்கின்ற படலத்தை கடவுள் படைத்திருக்கிறார். இன்றைக்கு அதனுடைய நிலை என்ன? பல இடங்களிலே, பல தேசங்களிலே, பல நாடுகளிலே மக்கள் பயன்படுத்துகிற ரெஃப்ரிஜரேட்டர் மூலமாக இந்த ஓசோன் படலம் கரைந்து போய் ஏறத்தாழ 1 to 5 கிலோமீட்டர் மறைந்து போயிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இன்றைக்கு மனிதன் கீழே மட்டுமல்ல, ஆகாய விரிவையும் அவன் தவிக்க விட்டு கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை படிக்கிற போது கடவுள் நீரை உண்டாக்கினார் என்று பாருங்கள். இந்த நீரின் மூலமாக நாம் காணுகின்ற காரியம், நீரின்றி அமையாது உலகம் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த நீரின் மூலமாக மரம், செடி, கொடிகள் எல்லாம் உருவானதாக படைப்பின் வரலாற்றை நாம் படிக்கிற போது படித்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற நிலை என்ன? கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கின்ற மரம், செடி, கொடிகள் அத்தனையும் டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிப்பதன் மூலமாக இன்றைக்கு மரம், செடி, கொடிகள் எல்லாம் அழிந்து பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ரோடு சாலைகளை விரிவாக்கம் செய்கிறோம் என்ற நிலைப்பாட்டிலே ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தால் சாலையின் 2 மருகிலும் நிழல் தரும் மரங்கள், ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் இருந்ததை நாம் கண்கூடாக நாம் கண்டோம். ஆனால் இப்போது நிலைப்பாடு என்ன? இப்படி ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் முற்றிலுமாக வேரோடு பிடுங்கப்பட்டு ஆர்னமெண்டல் ட்ரீஸ், ஒரு காற்றுக்கு தாங்காத ஆர்னமெண்டல் ட்ரீஸை இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இதிலேயும் மனிதன் தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். குறிப்பாக அமைந்தகரையிலே ஒரு கல்லூரி இருக்கிறது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பச்சையப்பன் கல்லூரி. அந்த பச்சையப்பன் கல்லூரியை நிறுவின பச்சையப்பன் அவர் சொல்வார்கள் தன்னுடைய நூலிலே, கூவம் ஆற்றிலே ஏறத்தாழ ஒரு 300-350 ஆண்டுக்கு முன்பாக கூவம் ஆற்றிலே அவர் காலை மாலை சென்று குளிப்பாராம். இது அவருடைய நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அந்த கூவம் ஆற்றினுடைய நிலை என்ன? கிட்டே சென்றாலே துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நீர்நிலைகள் மாசுபடுத்தி கொண்டிருக்கிற சூழலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வாட்டர் கண்டமினேஷன் என்று நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலும் நீர்நிலைகளுக்கும் கடவுளால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைகளுக்கும் மனிதன் பாதகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நான்காவதாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 20-24 வசனங்களில் படிக்கிற போது கடவுள் பறவைகள், மச்சங்கள், மிருகங்கள் இவை எல்லாவற்றையும் படைத்தார் என்று பாருங்கள். இன்றைக்கு கடவுளாலே ஆரம்பகால காலங்களிலே படைக்கப்பட்ட அந்த பறவைகள், மச்சங்கள், மிருகங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கிற போது இதற்கும் மனிதன் பாதகத்தை இன்றளவும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பட்ட கூற்று இல்லை என்று நான் திடமாக நம்புகின்றேன். என்னுடைய சிறு வயதிலே நான் பரங்குமலையிலே பிறந்து வளர்ந்தவன். விளையாடுவதற்காக நாங்கள் சற்றே விலகி வருகிற போது, வீட்டிலிருந்து வருகிற போது மாலை நேரங்களிலே மேலே செல்கின்ற மின் கம்பிகளிலே மிக அழகான ஒரு நேர்த்தியான காட்சி நான் என்னுடைய சிறு வயதில் கண்டிருக்கிறேன். என்ன காட்சி சொன்னால், ஏறத்தாழ 100க்கு மேலாக இந்த சிட்டுக்குருவிகள் மின் கம்பத்தின் மேலே அது அமர்ந்து கொண்டிருக்கும், மின் கம்பியின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கும். இது பார்ப்பதற்கு மிக மிக நேர்த்தியான ஒரு காட்சியாக இருக்கும். அன்பர்களை, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். சென்னை வாசிகளாக இருக்கின்ற நீங்கள் தானும் இந்த சிட்டுக்குருவிகளை நம்முடைய இல்லங்களிலே நாம் பார்க்கிறோமா, அல்லது நம்முடைய வட்டாரங்களில் பார்க்கிறோம் என்று சொன்னால் மிக மிக அரிதாக சிட்டுக்குருவிகளுடைய இனம் அழிந்துபட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நீர்வாழ் உயிரினங்கள், திமிரங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிருகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நாட்டிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் தொலைக்காட்சியில் நான் பார்த்த ஒரு செய்தி, 1950களிலே பல நூற்றுக்கணக்கான சிறுத்தைகள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்ததாக குறிப்பு காணப்படுகிறது. வனவிலங்கு ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது 1950ஆம் ஆண்டுக்கு பிற்பாடாக இந்த சிறுத்தை இனம் முற்றிலுமாக இந்திய நாட்டிலிருந்து வேறு இருக்கப்பட்டு இப்போது இருக்கிற சூழல் என்ன?
ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து 10 சிறுத்தைகள் இந்திய நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அதை இனவிருத்தி செய்கின்ற சூழலிலே வனவியல் ஆர்வலர்கள் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்படி கடவுளால் படைக்கப்பட்ட பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள் எல்லாவற்றிற்கும் மனிதன் பாதகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக 5வது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் நாம் படிக்கிற போது அங்கே கடவுள் தன்னுடைய ரூபத்தின்படியாக, தன்னுடைய சாயலின்படியாக மனிதனை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். இப்படி கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்த காயின் ஆபேலை கொலை செய்கிறார் என்று பார். இப்படி மனிதனே இன்னொரு மனிதனை கொலை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு நாளிலும் செய்தித்தாட்களிலும் தொலைக்காட்சி ஊடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகமானது கடவுளால் படைக்கப்பட்டு மிக அழகாக இருக்கிறது, நல்லது என்று காணப்பட்ட இந்த உலகமானது இன்றைக்கு பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றம், பூமிக்கு மேலாக இருக்கின்ற ஓசோன் படலத்துக்கு காணப்படுகின்ற ஒரு பெரிய ஆபத்து, நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற மாசுபடிந்த காரியங்கள், பறவைகள், மச்சங்கள், மிருகங்கள் போன்றவைகள் அனுதினமும் மனிதன் மூலமாக வேட்டையாடப்பட்டு அழிந்துபட்டு கொண்டிருக்கிற காட்சிகள், மனிதனே இன்னொரு மனிதனை கொலை செய்கின்ற சூழல் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே 2வது தலைப்பு படைப்பும் பரிதவிப்பும். 3வது ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி என்ற தலைப்பிலே, படைப்பு கடவுளுடைய மகிமையை பறைசாற்றும் தலைப்பிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 12, 13 வசனங்களிலே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில் நாம் படிக்கிற போது இந்த வசனம் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 3வது துணை தலைப்பு படைப்பும் பரிகாரமும் என்பது. படைப்பும் பரிகாரம் என்பது முதலாவது குறிப்பிட்டேன், படைப்பாளரும் பண்பும். 2வதாக குறிப்பிட்டேன், படைப்பும் பரிதவிப்பும். 3வதாக படைப்பும் பரிகாரமும் என்பது. அன்பர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக மிக மிக அழகாக நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்ற நம்முடைய சொந்த பொருட்கள், யாராகிலும் ஒருவர் 4 சக்கர வாகனங்களையோ அல்லது 2 சக்கர வாகனங்களையோ அல்லது நம்முடைய வீட்டையோ பாழ்படுத்திவிட்டால் அந்த பாழ்படுத்தின பொருட்களை மீண்டுமாக மீட்டெடுக்கின்ற பரிகாரத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். இதே போடுதான் இந்த உலகத்தினுடைய படைப்பாளராகிய கடவுளும் கூட இந்த உலகத்தை அப்படி விட்டுவிடாமல் பரிகாரம் தேடுகின்ற பயிற்சியில் ஈடுபடுகிறார். எவ்வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிற போது அங்கே இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறேன் என்று சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க தேவ ஆட்டுக்குட்டியான கடவுள் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமி, நியூ ஹேவன் அண்ட் நியூ எர்த். இது எப்படி சாத்தியமாகும் என்று பார்க்கிற போது கடவுள் எப்போதுமே நேரடியாக செயல்படாமல் இந்த 66 புத்தகங்களில் சுட்டி காட்டப்படுகிற கடவுளுடைய செயல்பாடு என்ன? மனிதர்களை கொண்டேதான் கடவுள் தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய சித்தத்தை, திட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்பது 66 புத்தகங்களிலே நமக்கு கிடைக்கின்ற கடவுளுடைய ஒரு செயல்பாடாக காணுகின்றோம். அது அவருடைய அன்பு. இதே போன்றுதான் படைப்புக்கும் கடவுள் பரிகாரம் தேட வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளமாக புதிய வானத்தையும் புதிய பூமியும் உங்கள் மூலமாக, என் மூலமாக படைப்பு அனைத்திற்கும் நற்செய்திக்குரிய அறிவுகள் என்று அழைத்து அனுப்பப்பட்டிருக்கிற உங்களுடைய கரங்களிலே இந்த மாபெரும் பொறுப்பை தந்திருக்கிறார். பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் இவ்வண்ணமாக குறிப்பிடுகிறார். யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு புதிய வாழ்வாக இருக்கும், பழைய வாழ்வு அழிந்துபட்ட வாழ்வாக இருக்கும் என்று
பவுல் எழுதுகின்றார். என்னுடைய பொருள் என்ன? கிறிஸ்துடைய உடலில் உறவிலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ தங்கியிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் கடவுள் இந்த உலகத்தை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கின்ற பரிகாரத்தை தேட வேண்டும் என்று விரும்புகிறார், சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாம் துணிந்து கூறலாம். அன்பர்களே, கடவுளால் படைக்கப்பட்ட உலகம் நோவாவுடைய காலத்திலே நீரின் மூலமாக, தண்ணீர் மூலமாக அழிக்கப்பட்டது. இரண்டாவது உலகம், இப்போது இருக்கின்ற இந்த உலகம் அழியப் போகிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். எதன் மூலமாக? நெருப்பின் மூலமாக. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 12, 13 வசனங்களையும், மல்கியா 3ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களையும் படிக்கிற போது கடவுள் இந்த உலகத்தை நெருப்பினால் அழிக்கப் போகிறார் என்பது அநேக விசுவாசருடைய பேர் ஆவலுடைய ஒரு ஆன்மீக உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே நான் எழுப்புகின்ற அடிப்படையான ஒரு கேள்வி, டஸ் God able to destroy his own creation? கடவுள் தான் படைத்த, மிக அழகாக படைத்த, நலமாக படைத்த அவருடைய படைப்புகளையே கடவுள் அழிப்பாரா என்பது இறையியல் மாணாக்கராக நான் எழுப்புகின்ற அடிப்படையான கேள்வி. இதற்கு நான் தருகின்ற ஒரு விளக்கம், தூய ஆவியனோடு கூட தருகின்ற ஒரு விளக்கம் சொன்னால், குறிப்பாக நான் சொன்ன அந்த பகுதியிலே இந்த உலகம் நெருப்பினால் சுட்டெரிப்பார். அன்பர்களே, அநேக நேரங்களிலே வீடுகளிலே பயன்படுத்துகிற கத்தி உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. இந்த கத்தி எதற்குன்னு சொன்னால், அநேகருடைய உடனடியான பதில் சொன்னால் குத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. கத்தி எதற்கு? குத்துவதற்காக இல்லை, அது ஆக்கப்பூர்வமான காரியங்கள் கூட கத்தியை பயன்படுத்தலாம். இதே போட்டுதான் இந்த நெருப்பு என்பது 2 காரணிகள். ஒன்று டெஸ்ட்ராயிங் ஃபேக்டர், ஆன் தி அதர் ஹேண்ட் இட்ஸ் அ பியூரிஃபைங் ஃபேக்டர். நெருப்பு என்பது அழித்தலுக்கு பயன்படும், ஆக்கப்பூர்வமாக பயன்படும். ஆகவே கடவுள் இந்த படைப்பை பரிகாரம் செய்வதற்காக இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் இணைந்து வாழுகின்ற மக்கள் மூலமாகவே கடவுள் இந்த உலகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நம்மை நாம் எடுத்துக்கொள்வோம். கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் காட்ஸ் க்ளோரி என்ற தலைப்பினூடாக 3 சிந்தனைகளை நான் பதிவு செய்திருக்கேன். ஒன்று, படைப்பாளரும் பண்பும். கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாம் மனிதனுடைய கரங்களில் கொண்டு வந்து பெயர் வைக்கின்ற உரிமை தந்தார். அந்த உரிமையை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் படைப்பை நாம் காப்பாற்றும். இரண்டாவதாக, படைப்பும் பரிதவிப்பும். இன்றைக்கு உலகம், கடவுளால் படைக்கப்பட்ட உலகம், மனிதனுடைய கடன்களில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு பண்படுத்துங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்க சொல்லுகின்ற இந்த உலகம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பல பாதங்களை மனிதர்களாக நீங்களும் நானும் அறிந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய சிந்தனை செயல்பாடு. மூன்றாவதாக, இப்படி பரிதபித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டியவர்களாக நீங்கள் நான் இருக்கிறோம். நல்ல பரிகாரம் தேடுவோம். கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப தூய ஆவியர் உங்களுக்கு அடக்கம் கிருபை புரிவாராக. நாம் அனைவருமாக இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு கூட அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கின்றார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உழ்த்தலும்
நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனையை கடவுளுக்கு புகழ்ச்சியாக திருத்துவ கடவுளை போற்றுகின்ற வகையிலே நாம் பாடுவோம். கீர்த்தனை 5 நாம் இருக்கின்ற இடங்களிலே கடவுளுக்கு புகழ்ச்சியாக பாடும். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். இப்போது திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய குருசேகர குழு பொருளாளர் அவர்கள் அறிவிப்பார். இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் காணொளி வாயிலாக கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஞாயிறு காலை ஆராதனை காணொளி வாயிலாக நடத்தி கொண்டிருக்கும் திருமண்டலத்தின் மூத்த ஆயரும் நமது குருசேகரத்தின் ஆயருமாகிய ரெவரண்ட் பிரபாகர் ராஜசேகர் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரங்களில் அறிவித்தபடி நமது சபையின் அனைத்து ஐக்கிய சங்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் மற்றும் நேரங்களில் கூகுள் மீட் மற்றும் ஜூம் மீட் வாயிலாக கூட்டு ஜெபங்களை ஏறெடுப்பதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை தீவிரமாக செயல்படுத்தும்படியாக ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது செயலர் ஏற்கனவே அறிவித்தபடி நமது சபை மற்றும் கிளை சபையின் எளியோர்களுக்கு இந்த கோவிட் தொற்று காலத்தில் உதவிடும் விதமாக அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் சுமார் 1 லட்சம் செலவில் 100 குடும்பங்களுக்கு உதவ கமிட்டியில் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வந்தது. இந்த வேளையில் நமது சபையின் மக்களின் உற்சாகமான காணிக்கையினால் இந்த உதவியானது சுமார் 2 லட்சம் அளவில் 165 குடும்பங்களுக்கு அதை விரிவுபடுத்தியுள்ளோம். இரட்டத்தனையாக ஆசீர்வதித்த தேவனுக்கு சோஸ்திரமும் நன்றியை ஏறெடுப்போம். இதற்காக தங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை வழங்கிய சபை மக்களையும் கமிட்டி உறுப்பினர்களையும் நன்றியோடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு டயோசிசன் அறிவிப்பு. சிஎம்எஸ் வல்லூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாராமெடிக்கல் கோர்ஸ் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கடைசி நாள் ஜூன் 15ஆம் தேதி. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேற்கொண்டு விவரங்கள் அறிய நமது ஆயரை தொடர்பு கொள்ளலாம்.
உங்கள் சந்தா மற்றும் அனைத்து விசேஷ காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக செலுத்த வேண்டுகிறோம். இதற்கான விவரங்கள் பெற ஆயர், செயலர் மற்றும் பொருளரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வார பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சபை அங்கத்தினர்கள், பிறந்த நாள் காண்பவர்கள், (13/6) மிஸ்ஸஸ் வி ஜான்சி ஜோசப், மிஸ் டி.எஸ். மிஸ்பா, மிஸ் ஏ. பர்லி கிறிஸ்டினா. 14/6) மிஸ்ஸஸ் பிரபா, மிஸ்ஸஸ் ஆர். கிறிஸ்டினா வசந்தா, மாஸ்டர் ஏ. ஸ்டீவ் ஜான், மிஸ்டர் சி. ஜான் கிளமன் சிங். 15/6) மிஸ்டர் வி. சுரேஷ் தினகர், மிஸ் எஸ். டேனி, மிஸ்ஸஸ் எம். மெர்சி, மிஸ்டர் எஸ். சேர்முக பாண்டியன், டாக்டர் டி. டிட்டோ ஷர்மின், மிஸ்டர் ஜே. ஜி. செல்வநாயகம், மிஸ்ஸஸ் சுமதி எஸ்தர், மிஸ்டர் ஜான்டாப் லாசர்ஸ். 16/6) மிஸ்ஸஸ் ஐ. நிரஞ்சலா, மிஸ்டர் டி. சுஷில் ஜோசப், மாஸ்டர் பி. ஜான் சாமுவல். 17/6) மிஸ்டர் ராபின் ரவீந்தர், மிஸ்டர் ஜேக்கப் இம்மானுவேல் தீபன், மிஸ்ஸஸ் ஆர். லாயிஸ் ஜெயக்குமாரி, மாஸ்டர் ரேனோ சாம் பேப்டோ, மிஸ்ஸஸ் லீனா சைமன், மிஸ்டர் பி. ஜெயசீலன். 18/6) மிஸ்டர் ஏ. அஜித் டேனியல், மிஸ்டர் ஆனந்த் குமார் டேவிட். 19/6) மிஸ்ஸஸ் ரஜினி. திருமண நாள் காணும் நமது சபை அங்கத்தினர்கள்: 16/6) திரு டி. ஜேம்ஸ் பிரபாகர் அண்ட் மிஸ்ஸஸ் நளினி பிரபாகர். 17/6) மிஸ்டர் எம். ஜேக்கப் மார்சல், மிஸ்ஸஸ் திருமதி எஸ். ஜெனிஃபர். 19/6) மிஸ்டர் பெரி சி. ஜென்சன், திருமதி கெட்சியா பெர்சிஸ். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்போரை சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆயரையா இவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்பார்கள். ஒரு மரண அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த திரு தினேஷ் மற்றும் திரு தர்மேஷ் அவர்களின் தந்தையும் சபையின் மூத்த அங்கத்தினரும் ஆகிய திரு பிரபாகரன், வயது 73, அவர்கள் கடந்த 5ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவர்களது அடக்க ஆராதனை 6ஆம் தேதி அன்று அவர்களது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் குடும்ப ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம், ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரப்படத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்மை இல்லாமல் நன்மையானதொன்றையும் செய்ய முடியாத நாங்கள் உமது விருப்பத்திற்கு இணங்கி வாழும்படி எப்பொழுதும் நேர்மையானவைகளையே சிந்திக்கவும் செய்யவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் தூய தந்தையே. ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்புரைந்த ஆண்டவரே, எங்களுடைய காலங்களை உமது கரங்களில் வைத்திருப்பவரே,
இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிற நாட்களையும் இல்லற இனவு நாளையும் கண்டு காணிருக்கின்ற அன்பர்களுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். மெய்யான திராட்சை செடியாக உம்மிலே நிலைத்திருந்து தாங்கள் வசிக்கின்ற, படிக்கின்ற, பணியாற்றுகின்ற, பயணிக்கின்ற இடங்களெல்லாம் உமக்கேற்ற மிகுந்த ஆவிக்குரிய கனிகளை தந்து உம்முடைய சீடர்களாக தொடர்ந்து வாழ்ந்திட நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே இல்லற வாழ்விலே இணைக்கின்ற வின்சென்ட் ஜெரோமுக்காகவும் கங்கா ஸ்ரீகாந்த் ஜெபிக்கிறோம். கருத்தோடும் ஜெபத்தோடும் இல்லற வாழ்விலே கணவனும் மனைவியுமாக தங்களை இணைத்துக்கொள்ள நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அதே வண்ணமாக உலக நாடுகள் ஒவ்வொன்றிற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகளாவிய நிலையிலே இந்த கொரோனா தொற்றுவியாதி மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். இந்த வியாதி மூலமாக தங்களுடைய அருமையான உறவுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, குறிப்பாக அநேக நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை தாமே ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த தொற்றுவியாதி அகலும்படியாக எங்களுடைய நாட்டிலே முன்கள பணியாளர்களாக உழைத்து கொண்டிருக்கிற, தங்களுடைய உயிரையே துச்சமென மதித்து பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், வியாபாரிகள் யாவருக்காக ஜெபிக்கின்றோம். உமது கிருபை தாம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆண்டவரே, மட்டுமல்லாமல் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கின்ற மக்களுக்காக, கிளை சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரோடு உமது கிருபை இருக்க மன்றாடுகிற தகப்பனே, ஆண்டவா, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உமக்கு ஏற்புடைய சாட்சி பகிர்கின்ற மக்களாக தொடர்ந்து வாழ்ந்திட நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூரில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம். எங்களுடைய முன்னாள் ஆயருக்காகவும் அவருடைய துணைவியருக்காகவும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்போ சென்றிருக்கிற அந்த ஆலயத்திலே திறம்பட உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற கிருபையை, பலத்தை தந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, சேகர குழு உறுப்பினர்கள், கிளை சபையில் இருக்கின்ற சபை ஊழியர்கள், அங்கத்தினர்கள், ஒவ்வொரு திருச்சபையில் காணப்படுகின்ற ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பாடசாலை, இன்னுமாக பாடல் குழுவினர் யாவருக்காக ஜெபிக்கின்றோம். முது கிருபை தாமே அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை மட்டுமல்லாமல் உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருக்க மன்றாடுகிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை சேர்ந்த ஒரு அன்பர் அண்மையிலே உமக்குள் நித்திரைந்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவரே வருத்தத்தோடு குடும்பத்தை வருகிறோம். குறிப்பாக அன்னாரை இழந்து வாழுகின்ற குடும்பத்தாருக்கு வேண்டிய உலகம் தரக்கூடாத மெய் சந்தோஷ சமாதானத்தையும் நிரம்ப தந்திட வேண்டும் மன்றாடுகிறோம். இயேசு வழியாக அறிஞ்சுகின்றோம். தூய தந்தையே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் யாவரை ஒப்புவிக்கின்றோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையராத உறவும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
Revelation proclaims God's glory என்ற தலைப்பு எடுத்தியமென துணை ஆன்மீக தலைப்புகள். படைப்பாளரும் பண்பும், படைப்பும் பரிதவிப்பும், படைப்பும் பரிகாரமும் என்பவைகளே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முத ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.